ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பண்ணைக்கு இன்றைக்கி சிக்ஸ் வந்து 25 நாள் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் செட் பண்ணிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட பண்ணையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ் வந்து 25 நாள் ஆகிடுச்சு. இந்த 25 நாளில் நம்ம 18 நாளில் பார்த்திங்கன்னா 3 வேக்சினுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெயிட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட பண்ணைகளில் பார்த்திங்கன்னா 25 நாளைக்கு மேலே தான் நம்மளுக்கு அதிகமான மார்ட்டாலிட்டி வரும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம தான், வேறு எதுவுமே இல்லை. எதனாலன்னு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீடு தான். நம்மளுடைய பிராய்லர் கோழிக்கு கொடுக்கக்கூடிய ஃபீடு பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்டார்டர், செகண்ட் வந்து செகண்ட் ஸ்டார்டரு, தேர்டு வந்து ஃபினிஷர். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபீல்ட்லேருந்து அடுத்த ஃபீடுக்கு கண்டிப்பாக மாற்றும் போது பார்த்திங்கன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடணும். அப்படி மிக்ஸ் பண்ணி போடுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இறப்பு விகிதத்தை குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபீடோட அளவும் நமக்கு கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம 25 நாளைக்கு மேலே நம்மளுடைய பிராய்லர் கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஃபினிஷர் ஃபீடு பார்த்திங்கன்னா அந்த கப்பல் நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பறிக்க ஆரம்பிக்கும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஃபீடு அந்தளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால நம்மளுக்கு ஃபீடு இல்லாமல் பறைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி பறைக்கிறதுனால பார்த்திங்கன்னா கரெக்டான வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. நமக்கு பார்த்திங்கன்னா ஃபீடு வேஸ்டேஜ் ஆகும். அப்படி ஃபீடு வேஸ்டேஜ் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு எஃப்சிஆர் கண்ட்ரோல் ஆகாது. நம்ம ஃபினிஷர் ஃபீடு கொடுக்கும் பொழுது கோழியெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபீடு கப்பில் பார்த்திங்கன்னா 3 காடி கொடுத்துருப்பாங்க. அதில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு காடியில் போட்டுக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் காடியில் போடும்போது அந்த ஃபீடு கப்போட ஹைட் பார்த்திங்கன்னா கீழே ஃபீடு வர இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இறங்கி, அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமான ஃபீடு வெளியே வராது. அது ஃபீடு சாப்பிடத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து விழுகும். அதனால் பார்த்திங்கன்னா ஃபீடு பறைக்காமல் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீடும் வேஸ்ட் ஆகாது. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா 2வது காடியில் போட்டு உங்களுக்கு ஃபீடு பறைக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் 3வது காடியில் போடலாம். இந்த 3வது காடியில் போடும்போது உங்களுக்கு அந்த ஃபீடு வரக்கூடிய கேப் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். அதனால் கண்டிப்பாக பறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த பெரிய ஃபீடு கப்பில் 3 காடியை பயன்படுத்தி நம்ம ஃபீடு பறைக்கிறதை கண்ட்ரோல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த பெரிய ஃபீடு கப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரில் கொடுத்துருப்பாங்க. இந்த கிரில் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம கோழிக்கு ஃபீடு வந்து பறைக்காமல் சாப்பிடும். ஃபீடு வேஸ்டேஜ் ஆகாது. இது மாதிரி நம்ம சரியான முறையில் ஃபீடு கப்பு பயன்படுத்தி ஃபீடு கொடுத்தாலும் நம்மளுக்கு கரெக்டான வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபீடு வேஸ்டேஜ் வராது. பிராய்லர் கோழி பண்ணைகளில் 20 to 25 நாளைக்கு மேலே தான் நம்மளுக்கு அதிகமான இறப்பு விகிதம் ஏற்படுது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய நோயினால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரத்த கழிச்சல் நோய். இந்த ரத்த கழிச்சல் நோய்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்து வெள்ளை கழிச்சல் நோய், ஃபீடு கழிச்சல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீடுனால தான். நம்ம செகண்ட் ஸ்டார்டர்லேருந்து ஃபினிஷர் மாற்றும் போது ரெண்டையும் கலந்து போடலாம். ஒரு 3 நாளைக்கு இல்லை 2 நாளைக்கு கலந்து போடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபினிஷர் மாற்றும் போது ஃபீடு வந்து கம்மியான அளவில் கொடுக்கலாம் ஒரு 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃபீடு அதிகம் பண்ணலாம். அடுத்து நம்ம கோழிகளுக்கு கீழே பயன்படுத்தக்கூடிய மஞ்சி, உமி 2ல் எதுவாகட்டும் அது பார்த்திங்கன்னா ஈரமாக இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்படி ஈரமாகறனால அதுலேருந்து நோய் தொற்றுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக கோழியில் பாதிப்பை ஏற்படுத்தும். அது மாதிரி ஈரமாக இல்லாத மாதிரி நம்ம களைச்சி விட்டுட்டனாலே கோழிக்கு வந்து நோய் தொற்று வந்து அதிகமாக பரவாது. நம்மளுடைய பிராய்லர் கோழி பண்ணைகளில் நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எதுவுமே நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம கரெக்டாக வந்து ரெகுலராக பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபீடு கொடுக்கறது, நம்ம பைப் லைன் க்ளீன் பண்ணி தண்ணி கொடுக்கறது, மஞ்சள் களைச்சி விட்டாலே போதும். உங்களுக்கு இதை தவிர வந்து வெயிட் கெயினுக்கு வேறு எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. மெயினாக பார்த்திங்கன்னா ஃபீடு கழிச்சல் போகாமல் இருந்தாலே நம்மளுக்கு வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீடு சாப்பிட்டு நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்னா மதிய டைமில் பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம ஃபாகர் யூஸ் பண்ணும்போது உள்ளே கூலிங்காக இருக்குது. அப்படி அந்த கூலிங்கான டைமில் பார்த்திங்கன்னா அது எடுக்கக்கூடிய ஃபீடுனால் நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இந்த நிப்பிள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 25 நாளைக்கு மேலே கோழி பெருசாகும்போது இதனால் ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கோழி ஒரே நிப்பிளில் நிறைய கோழி வந்து சண்டை போட்டு கொத்தி குடிக்கிறதுனால நம்மளுக்கு அந்த கீழே இருக்கிற மஞ்சி எல்லாம் டெஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நிப்பில் உள்ள கேப்பில் போய் அடைச்சிக்கு. அடைக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதில் தண்ணி வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது.
இது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா அந்த டேங்க்கில் இருக்கிற தண்ணி முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏகமாக போயிடும். அதனால் எப்படி ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து நம்ம உள்ள பண்ணக்குள்ளே போனத நம்மளுக்கு வந்து அது என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக தெரியும். இது மாதிரி பிரச்சனையிலேருந்து நம்ம தடுக்க முடியும். இந்த ஒரு காலகட்டத்தில் புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய கோழிப்பண்ணைகள் எல்லாமே நம்ம வேலையை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரிங்கருக்கு பதிலாக நம்ம நிப்பிள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறோம். நம்ம நிப்பிள் யூஸ் பண்ணதுனால வேலை கம்மி. நம்ம என்ன தான் வேலை கம்மின்னு சொல்லி நம்ம பண்ணக்குள்ளே போகாமல் இருந்தோம்னா கோழி வந்து என்ன நோயால் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து ரொம்ப நாளாகி அதுக்கப்புறம் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம மெடிசன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு மெடிசன் காஸ்ட்டு அதிகம், நல்ல ரிசல்ட் வராது, நம்மளுக்கு அதிகமான இறப்பு விகிதம் ஏற்படும். இதெல்லாமே நம்ம நடக்காமல் இருக்கணும்னா கண்டிப்பாக ரெகுலராக நம்ம பண்ணக்குள்ளே ரவுண்ட்ஸ் போனால் மட்டும்தான் இந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம ஏற்படாமல் தடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளுடைய பிராய்லர் கோழி பண்ணையில் 25ஆவது நாள் நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.